Hi friends, welcome back to TamilCADD. TamilCADD கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம ஒரு SketchUp tutorial தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே SketchUpோட drawing tools and அதோட அப்ளிகேஷன் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த drawing toolஸை யூஸ் பண்ணி எப்படி நாம ஒரு பிளானை கிரியேட் பண்ணலாம், தென் எப்படி அதை 3Dயாக மாற்றலாம், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த பிளானை தான் நம்ம ஸ்கெட்சப்பில் வரைஞ்சி அது 3Dயாக மாற்ற போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பிளானை பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் டைமென்ஷன் வந்து 30 feet and 40 feet, அதாவது 30 feet அகலம் இருக்குது, 41 feet லென்த் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளாட் ஏரியாக்குள்ளே தான் இந்த பிளான் வரப்போகுது. அதாவது கரெக்டாக அந்த லேண்டை ஃபுல்லாக கவர் பண்ணி இவங்க ட்ரா பண்ணாமல் எல்லா பக்கமும் செட் பேக் விட்டு வரைஞ்சிருக்காங்க. ஸோ நாம் அந்த செட் பேக்கை 2 feet எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஸ்கெட்சப்பில் வரையும் போது இந்த ஓவரால் டைமென்ஷன் அங்கே ஒரு ரெக்டாங்கிளாக நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ அந்த ஏரியாவை வச்சு தான் அதுக்குள்ளே நீங்கள் இந்த பிளானை டிசைன் பண்ணணும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்கெட்சப் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இப்படி 3 ஆக்சிஸ் போயிட்டு இருக்கும், அதாவது X, Y, Z டேரக்ஷன் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் டிராயிங் வரையும்போது இந்த ஆக்சிஸ்லாம் வச்சு வரையணும் இல்லை, எங்கே வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அங்கே வச்சு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன் கால்குலேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துட்டு இந்த பிளாட் சைஸ் தான் இங்கே ட்ரா பண்ணிடலாம். ரெக்டாங்கிள் அந்த கார்னரில் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ அதோட டைமென்ஷன் 30 feet 41 feet, அதை அப்படியே டைப் பண்ணுங்கள். அதாவது 30 feet கீபோர்டில் 41 feet அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதோட இன்புட் உங்களுக்கு இங்கே காமிக்கும், இந்த கமெண்ட் டைமென்ஷன் பேனலில் காமிக்கும். 30 feet 41 feet ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இதை நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் மவுஸ் வீலில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஆர்பிட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆர்பிட் யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பிளாட் ஏரியாக்குள்ளே தான் நம்ம அந்த பிளான் டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதை குரூப் பண்ணிக்கோங்க. எதுக்காக குரூப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பிளாட் ஏரியாவிலேருந்து நீங்கள் அடுத்து ஃப்ளோர், அந்த பிளானுக்காக ஃப்ளோரை நீங்கள் ஏற்றும் போது இதுக்கு கீழே வந்து கேவிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் அது ஸ்கெட்சப்பில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தாலும் இப்போ ஃபியூச்சர் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ கேவிட்டி கிரியேட் ஆகக்கூடாது, ஃபுல்லாகவே சாலிடாக தான் வரும்னு நினச்சிங்கன்னா இதை குரூப் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப்னு இருக்கும். அதாவது எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும்னா, ஒன்று ரெக்டாங்கில் ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணணும், ஆர் இந்த ரெக்டாங்கிள் மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோல் ரெக்டாங்கிளும் செலக்ட் ஆயிரும். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் குரூப்னு கொடுத்துரு, அவ்வளோதான். இனிமேல் நீங்கள் மேலே எத்தனை ட்ராயிங் வரைஞ்சாலும் இந்த சர்ஃபேஸை அதை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பேக்லேருந்து வரலாம். ஸோ செட் பேக் வந்து நான் 2 feet எடுத்திருக்கேன் ரெண்டு சைடும். ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு 2 feet ரெஃபரன்ஸ் வச்சுட்டு அங்கேருந்து 9 inch ரெஃபரன்ஸ், தென் இந்த பெட்ரூமோட ஹைட் வந்து 12 feet. ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ ஸ்கெட்சப்பில் டேப்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ டேப் மெஷர் டூல் அப்படின்னு சொல்லி இந்த லார்ஜ் டூல் செட்டில் இருக்கும். இல்லை உங்கள் கீபோர்டில் டீன்னு கிளிக் பண்ணாலும் இந்த கமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டேப் மெஷர் டூலோட ஷார்ட்கட் T, அதை எடுத்துக்கிட்டு எண்டு பாயிண்ட்டில் இருந்து ட்ராக் பண்ணுங்கள். ஒரு ரெஃபர் பண்ணி, அதாவது கிளிக் பண்ணிடாதீங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் 2 feet என்ட்ரு அடிங்க, அது 2 feet ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்து 9 inch வால் திக்னஸ் 9 inch, தென் லெஃப்ட் சைடு 2 feet, தென் அதோட வால் திக்னஸ் 9 inches. ஓகே, இந்த டேப் யூஸ் பண்ணி வரையும் போது நீங்கள் 1 inch கூட மாறாமல் அக்யூரேட்டாக வரைய முடியும். உங்களுக்கு ஜஸ்ட் அப்பியரன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அதாவது 3D பிளான் மாதிரி அப்பியரன்ஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா டேப்லாம் தேவையில்லை. நீங்கள் லைன் டூல் வச்சு வரைஞ்சிக்கலாம். நான் லைன் டூல், இந்த ட்ரா டூல் பற்றி பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அக்யூரேட்டாக வரையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேப் டூல் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது இருந்தால் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, அடுத்தது ரூமோட அகலமும் 12 feet தான். ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் டேப் டூல் எடுத்துகிட்டு அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து 12 feet என்டர், தென் அதோடைய வால் திக்னஸ் ஹைட் கொடுத்துடலாம், அதுவும் 12 feet தான். தென் அதோடைய வால் திக்னஸ் 4.5 inches தான். ஸோ இன்டீரியர் வாலில் அதை பார்ட்டிஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து 4.5 inches. தென் அடுத்த ரூமோட டைமென்ஷன் 12 feet 12 feet தான். ஓகே, தென் இங்கேருந்து 12 feet, தென் அது அவுட்டர் வால், அதோட திக்னஸ் 9 inches. ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கீழே ஸோ அடுத்து அங்கே பெட்ரூம்லேருந்து டாய்லெட், அட்டாச்சு டாய்லெட் வச்சுருக்காங்க. ஸோ அதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே 7.5 feet, தென் 4 feet வந்து லென்த் இருக்குது. அதாவது 7 feet லென்த் இருக்குது, 4 feet வந்து அகலம் இருக்குது அந்த டாய்லெட்டு. ஸோ அதை வரைஞ்சிடலாம் அப்போது. ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்லேருந்து வரதுனால 4 feet ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அதோட ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து 4.5 inches அதோட வால் திக்னஸ் கொடுத்துட்டு தென் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து 4 feet எடுத்துக்கணும். தென் இதோடைய வால் திக்னஸும் 4.5 inches தான். என்டர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து அதோட பிரெத் 7 feet 6 inches, 7 feet 6 inches. உங்கள் கீபோர்டை டைப் பண்ணி என்டர் அழுத்திடுங்க. தென் அதோட வால் திக்னஸ் 4.5 inches. என்டர்.
ஓகே, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு வரையும் போது, அதாவது இந்த டேப் டூல் வச்சு ரெஃபரன்ஸ் லைன் வச்சு வரையும் போது உங்களுக்கு மல்டிபிள் லைன்ஸ் நிறைய தெரியும். அப்போ உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் உடனே இந்த பிளானை வரைஞ்சிருங்க. ஸோ எல்லா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் கொடுக்க வேண்டாம், இந்த மாதிரி 2 பாக்ஸோ இல்லை 1 பாக்ஸோ வரைஞ்சி அப்பப்போ அதை டெலிட் பண்ணிடுங்க ரெஃபரன்ஸ். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் பழகினதுக்கப்புறம் எத்தனை ரெஃபரன்ஸ் லைன் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இப்போ நான் இந்த 3 பாக்ஸை மட்டும் இப்போ வரைஞ்சி காமிச்சிடுறேன். இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்க வேணாம், எல்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த எண்டு டு இதோட எண்டு ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் வரைஞ்சா போதும். அதாவது இதோட டாப் எண்டு இதோட பாட்டம் எண்டு டயகனலாக வரைஞ்சா போதும். தென் இங்கேருந்து இதோடைய டாப், இது டாய்லெட் வரைக்கும் தான் இருக்குது, இங்கே வரைக்கும் வரைஞ்சிடுறேன். தென் இங்கேருந்து இதில் வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த வால் திக்னஸில் மட்டும் ரெக்டாங்கிள் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். தென் இந்த பார்ட்டிஷனுக்கு ஒரு வால், அவ்வளோதான். இந்த வரைஞ்சி முடிச்சுட்டு இப்போ எரேசர், அதாவது இந்த டூல், இந்த எரேசருக்கு கீபோர்டில் கிளிக் பண்ண அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த டூல் எடுத்துகிட்டு தான் டெலிட் பண்ணிடுங்க. இப்போ ரெஃபரன்ஸ் லைன் நமக்கு தேவையில்லை, பிளான் வரைஞ்சிட்டோம். வால் திக்னஸ் நம்ம வரைஞ்சிட்டதுனால ரெஃபரன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இருக்கட்டும். அடுத்தது டாய்லெட், இந்த சைடும் அதே டைமென்ஷன் தான் இருக்குது. சேம் அதே மாதிரி நம்ம டேப் எடுத்துகிட்டு மெஷர் பண்ணணும். 7 feet 6 inches. தென் அங்கேருந்து 4.5 inches. ஓகே, இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஹால் அண்ட் டைனிங், ஹால் கம் டைனிங் அந்த மாதிரி ஒன்றும் கம்பைண்டாக தான் இருக்குது. ஸோ அதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 11 feet இருக்குது. இடையில எந்த பார்ட்டிஷன் வாலும் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த டாய்லெட் வால்லேருந்து 11 feet ரெஃபரன்ஸ் எடுத்தாலே போதும். தென் அங்கேருந்து 9 inches, அவ்வளோதான். இப்போ ஸ்கெட்சப்பில் மெஷர் டேப் டூல். ஸோ இந்த டாய்லெட்டோட வால் ஃபேஸில் இருந்து 11 feet ரெஃபரன்ஸ் எடுத்து என்ட்ரு அழுத்திடுங்க. அதுக்கப்புறம் 9 inch வால் திக்னஸ், ஃபினிஷ். தென் இந்த சைடு நாம் ஃபினிஷ் பண்ணணும், அதாவது இந்த வால் வேணும், அதுக்காக ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்லேருந்து கொடுக்க தேவையில்லை, பிகாஸ் நமக்கு அங்கே எண்டு பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த எண்டில் போய் கிளிக் பண்ணிட்டாலே போதும், ரெஃபரன்ஸ் லைன் அதோட ஸ்டாப் ஆகிடும். தென் அங்கேருந்து வால் திக்னஸ் இங்கே ஒரு ஸ்டாப் பண்ணால் போதும். டைமென்ஷன் கொடுக்கலாம், இல்லை இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இப்போ இந்த மாதிரி பேன் பண்ணுறதுக்கு உங்கள் மவுஸோட வீலையும் ப்ளஸ் ஷிஃப்ட்டையும் கிளிக் பண்ணிங்கன்னா பேன் பண்ணிக்கலாம். லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் கீபோர்டில் கிளிக் பண்ணுங்கள், அதுவும் ஹேண்டு தான், அதாவது ஹேண்ட் டூல். அதை எடுத்து நீங்கள் ஷீட்டை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கிச்சன் வந்து கரெக்டாக ஹாலோட எண்டு வாலில் இருந்து இல்லை 7 feet கீழே இருக்குது. தென் 11 feet அதோடைய வித் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து, ஸோ இந்த எண்டு பாயிண்ட்லேருந்து 11 feet வைடு இருக்குது. தென் டாப்பில் இருந்து 7 feet அதோட லென்த் இருக்குது. டேப் டூல் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து 11 feet என்டர். தென் டாப்பில் இருந்து 7 feet. இதோடைய வால் திக்னஸ் 9 inches தான், ஏன்னா அது அவுட்டர் வால். ஸோ ஆல் சைடு 9 inches என்டர். இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். அகைன் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு இந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைஞ்சிக்கலாம், ஏன்னா எல்லாம் ஒரே திக்னஸ் ஒரே வால் தான். தென் இங்கேருந்து கிச்சன் வால், இதோட ஹால், அவுட்டர் சைடு எல்லாமே மெயின் வால் தான், 9 inches வால் தான். இப்படி ஃபினிஷ் பண்ணிடலாம். தென் இங்கே வால் வருது கிச்சனோட. ஓகே, இப்போ நம்ம அந்த பிளானை ட்ரா பண்ணிட்டோம். இதில் இருக்கிற ரூம்ஸ் டைமென்ஷன் படி நம்ம வரைஞ்சிட்டோம் அக்யூரேட்டாக. தென் இதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ரெஃபரன்ஸ் லைன், தென் இன்டர்செக்ட் லைன், இது எல்லாத்தையும் அழிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் கீபோர்டில் கிளிக் பண்ணுங்கள், எரேஸ் டூல் ஆக்சஸ் பண்ணலாம். அதை வச்சு நம்ம அதை கிராஸ் பண்ணால் போதும். அதாவது உங்கள் மவுஸில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படி கிராஸ் பண்ணால் போதும். இந்த ஆட்டோக்குள்ளே ட்ரிம் பண்ணுற மாதிரி இதை நாம் ட்ரிம் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது, அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடணும். ஸோ அதுக்கு நாம் எரேஸ் டூலை யூஸ் பண்ணுறோம். அந்த லைன் மேலே ஒரு கிளிக் பண்ணாலே போதும், டெலிட் ஆயிரும். எல்லாத்தையுமே கரெக்டாக செக் பண்ணிடுங்க, இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது. தென் நமக்கு 3D மாற்றுறதுல ஒரு ப்ராப்ளம் வரும் இப்படி இருந்தால். எல்லா இன்டர்செக்ஷனுமே எடுத்தாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளானில் இருக்க மாதிரி நீங்கள் அந்த டோர் விண்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணிடக்கூடாது. அந்த வால் முழுசாக தான் இருக்கணும், அதாவது வால் இப்படி க்ளோஸ்டாக தான் இருக்கணும். நீங்கள் இந்த பிளானில் இருக்கிறது மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுறக்கூடாது. ஏன்னா இது நம்ம 3D பண்ண போகிறதுனால 3Dயாக மாற்றின அப்புறம் தான் டோரை கட் பண்ணி இங்கே டோர் ஃபிட் பண்ணணும். ஓகே, இப்போ அது 3Dயாக மாற்றலாம். 3Dயாக மாற்றுறதுக்கு இந்த புஷ் புல் டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதையும் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த டூலை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டூல் வந்து புஷ் புல்னு பேர். இந்த டூலை வச்சு உங்களால் ஹைட் ஏற்றிக்கவும் முடியும், ஹைட்டை டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். அதான் புஷ் புல் 2 ஆக்சஸையும் அதிலே கொடுத்துருக்காங்க.
இதோட ஷார்ட்கட் P, உங்கள் கீபோர்டில் Pன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இதோட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த கமெண்ட்டை. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் அந்த சர்ஃபேஸில் வைக்கும்போது அது டாட்டராக மாறும். ஸோ அதான் செலக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கிளிக் பண்ணிடக்கூடாது, ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும். உங்களுக்கு எந்த இடத்துல ஹைட் கொடுக்கணும், இப்போ வாலை தான் நம்ம ஹைட் மாற்றணும், ரூம்க்குள்ள ஹைட் மாற்ற தேவையில்லை. ஸோ இந்த சாலிடாக கொடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி எடுக்கும்போது அது சாலிடாக மாறும். நமக்கு இப்படி வர வேண்டாம், நமக்கு வால் தான் வேணும். ஸோ அந்த வால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஹைலைட் ஆகும். ஏன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் ட்ரிம் பண்ணாமல், அதாவது இந்த செக்ஷன் லைனை கட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல போர்ஷன் மட்டும் வராமல் ஸ்டக் ஆகி நிற்கும். அதனால தான் எல்லா இடத்தையும் செக் பண்ணி கரெக்டாக எடுத்துடணும் நாம. இப்போ நமக்கு எல்லாமே செலக்ட் ஆகுது. ஸோ இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஹைட் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த வால்மே ஹைட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் நான் ஹைட் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த பிளானுக்குரிய ஹைட் வந்து நான் 10 feet கொடுக்குறேன், வால் ஹைட்டை. என்டர். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 3Dயாக மாற்றின அப்புறம் தான் இல்லை நம்ம அந்த வாலை கட் பண்ணிவிட்டு இங்கே டோரை ஃபிட் பண்ணணும். இதுவே நீங்கள் இந்த பிளான்லேயே இதில் இருக்கிறது மாதிரி இந்த டோரை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் புஷ்புல் பண்ணும்போது முழு வால்லையுமே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ புஷ்புல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா முழு வால்லையுமே அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ இந்த எரரை எடுக்கிறதுக்காக தான் நாம் முழு வாலையுமே வச்சுருக்கோம், எங்கேயும் ட்ரிம் பண்ணாமல். நான் அகைன் 10 feet அப்ளை பண்ணிடுறேன். என்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த டுட்டோரியல் வந்து புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கெட்சப் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, புதுசாக உங்கள் நண்பர்கள் யாராவது பழகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கெட்சப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து எங்கள் அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.